அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை விட்டு அழிக்க போகிறார்கள் அல்லது தாக்குதலுக்கு ரெடி என்று சொன்னால் தாக்கி விட்டு பேசாம போவார்கள் என்றால் நீ திருப்பி தாக்காதே என்று சொல்ல தேவை. திருப்பி தாக்குறாங்க, நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் இல்லை இப்போதைய நிலை. இப்ப வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருக்கிறது, ஈரானுக்கு விழுகின்ற அடி வந்து சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. 120 லோஞ்சர்களை அழித்து விட்டோம் என்றெல்லாம் கூறினார். ஆனால் இப்போதும் சரமாரியாக இஸ்ரேல் மீது வந்து விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப அழிக்கப்பட்ட லோஞ்சர்கள் என்றால் என்ன? ஒன்று டம்மியானதா, போலியானதா, டீகோயா? ஈரான் அரவாசி அழிந்தது என்று வச்சாலும் இஸ்ரேல் முழுமையாக அழிந்தது. போற போக்கை பார்த்தால் அப்படித்தான் இருக்கின்றது. மேற்குலக ஊடகங்கள் கூறுகின்றன ஈரான் வான்பரப்பை இஸ்ரேல் ஆள்கிறது என்று சொல்லி. ஓகே, உங்களோட வான்பரப்பை உங்களால் ஆள முடிகிறதா? இல்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று முன்தினம் ஈரானில் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா நிகழ்த்தி இருப்பதாகவும், உலக வரலாற்றிலே 2வது முறையாக B-2 விமானங்கள் மூலம் ஈரானினுடைய 3 அணு உலைகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க சார்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதற்கு நேர் எதிரான ஒரு செய்தியை வெளியிடுகின்றது. இராணுவ ரீதியாக மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நீங்கள், இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் தாக்குதல் உண்மையா, தாக்கிய இலக்கு உண்மையா, ஈரான் குறிப்பிடுவது போன்று பாதிப்பு இல்லை என்பது உண்மையா, இதில் யாருடைய கூற்றை இறுதி அறிக்கையாக எடுத்துக்கொள்வது? நல்ல கேள்வி ஒன்று. உண்மையில் இந்த போரில் அமெரிக்காவை என்ன பாடுபட்டாவது அமெரிக்காவை இழுத்து விட வேண்டும் என்பது நெத்தனியாவின் கனவு. ட்ரம்பும் அதற்குள் போய்விட்டார். நாங்கள் இதற்கு முன்னர் கலைக்கும் போதும் நான் கூறியிருந்தேன், அமெரிக்காவுக்கு பொருளாதார சுமை. ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் எத்தனையும் தோல்வி. வரி விதிப்புகள் கூட பெரிய பலனை அளிக்கவில்லை. 1வது உலக போராக இருந்தாலும் 2வது உலக போராக இருந்தாலும் நாடுகள் பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடையும் போது அடுத்த தெரிவாக போருக்குள் போவார்கள். அதே போன்று ட்ரம்பும் இப்போது இந்த போருக்குள் இறங்கியுள்ளதாகத்தான் தெரிகிறது. இருந்தாலும் ஒரு பிரிகாஷன் என்று சொல்றது ஒரு தந்திரமான முறை, அது ஹைபிரிட் போர் என்று சொல்லலாம். ஏனென்றால் இரண்டை நீங்கள் பாருங்க. ஒன்று, இந்த தாக்குதலை செய்துவிட்டு சொல்கிறார்கள், இது தாக்குதல் செய்தாச்சு, இனி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வர வேண்டும், இல்லை என்றால் மோசமாக தாக்குவோம் என்றது துணை. 2வது கூறுகிறார்கள், ஓகே நாங்கள் அடித்து விட்டோம், நீங்கள் திருப்பி அடித்தால் மீண்டும் பலமாக அடிப்போம். அவன் திருப்பி அடிக்க வேண்டாம் என்றதை சொல்லாம சொல்லுங்க, அடிக்க வேண்டாம். இதைத்தான் ஸ்டாமரும் கூறியிருந்தார். இஸ்ரேல் 1வது நாள், அதாவது 13ஆம் தேதி ஈரானை தாக்கிய பின் ஸ்டாமர் ஒன்று கூறியது, ஓகே இஸ்ரேல் அடித்து விட்டது, இனிமேல் இதோடு முடிச்சுக் கொள்வோம், ஈரான் திருப்பி தாக்க வேண்டாம். ஆனால் ஈரான் அதற்கு பிறகு தாக்கியது. போர் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இப்ப 20வது அலை என்று ஈரான் கூறுகிறார். சரி, இப்ப நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுத்தவரையில் என்ன இதன் தாக்கம் என்று சொன்னால், ஏற்கனவே ஈரான் 2, அதாவது நட்டான்ஸ் மற்றும் இசஃபகா, இந்த 2 தளங்களையும் தாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஃபேடோ தளமும் தாக்கப்பட்டிருக்கிறது. 3ஐயும் இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது. அங்கிருந்து இந்த முக்கியமான கதிர்வீச்சு பொருட்கள், அதாவது ஃபியூவல் ராட்ஸ் என்று சொல்றது, அதை பெருமளவில் அவர்கள் எடுத்து சென்று விட்டதாக, ஏற்கனவே அகற்றி விட்டதாக ஈரான் கூறுகிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் எந்த விதமான கதிர்வீச்சுகளும் இருக்கவில்லை என்று கூறப்படும். இந்த ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கின்ற யுரேனியம் என்ரிச்மென்ட், அதன் கதிர்வீச்சுகள் பெரிய அளவில் டிடெக்ட் பண்ண முடியாத என்றது கதை பேச்சும் இருக்கின்றது. சரி, அதற்கு பிறகு இந்த ஃபேடோ தளம் நிலத்துக்கடியில் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட ஒன்று, மலைத்தொடரை சார்ந்தது. அப்ப அதனை இஸ்ரேலினால் தாக்க முடியாது என்பதால் தான் அமெரிக்காவின் துணையை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்ப இதில் அமெரிக்கா முதலில் கூறியது, அதாவது GBU-57 என்ற பங்கர் பர்ஸ்டர், அது கிட்டத்தட்ட 30,000 பவுண்ட் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 14,000 கிலோ குண்டு. அது 14,000 கிலோ என்றாலும் அதுல பெருமளவு ஸ்டீல், ஏனென்று சொன்னால் கைனட்டிக் எனர்ஜியோட அது நிலத்தை ஊடுருவி செல்வதற்காக பெருமளவான ஸ்டீல், கிட்டத்தட்ட
30,000 பவுண்டுல ராத்தல் 30,000 ராத்தல்ல வந்து 5,000 ராத்தல்லாம் அந்த வெடி ஓஹெட்டா இருக்கு, மிச்சம் முழுக்க ஸ்டீலாகத்தான். அப்ப அந்த குண்டை வந்து அந்த குண்டின் மூலம் தான் இந்த ஃபேடோ தளத்தை தாக்க முடியும் என்று கூறியிருந்தார். அப்ப கூறும்போது ஆனால் அந்த குண்டின் குண்டின் ஸ்பெசிபிகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லது குண்டின் தரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஆழத்துக்கு சென்றுதான் வெடிக்கக்கூடியது. முன்னர் இருந்த ஈரான் அணு சக்தி மையங்கள் கிட்டத்தட்ட 60 மீட்டர் ஆழத்துக்கு கீழ் அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த சண்டை ஆரம்பமாக முதல் ஐக்கிய நாடு சபையின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் கூறியிருந்தார், புதிய ஈரான் அணுசக்தி மையங்கள் கிட்டத்தட்ட 700 அடி ஆழத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருந்தார். அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தால் இந்த குண்டா இதையும் சாதித்திருக்க முடியாது. அடுத்ததாக அசோசியேட் பிரஸ் ஒரு படங்களை வெளியிட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு முன்னரே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பார ஊர்திகளில் அந்த இடங்களில் இருந்து பல பொருட்கள் அகற்றப்பட்டு கொண்டு செல்வது செய்மதி புகைப்படங்கள் மூலம் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு அமெரிக்காவின் முன்னாள் படை அதிகாரியான ஸ்காட் ரிட்டர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்றால், ஏற்கனவே எம்டியான 2 தளங்களை அமெரிக்கா தாக்கியது. ஏற்கனவே இஸ்ரேல் தாக்கிய பிற்பாடு கூட அதில் யாரும் அதில் இருக்க போவதில்லை, அதில் யாரும் பொருட்களை வைத்திருக்க போவதில்லை, தாக்கியிருக்கிறார்கள். சில சமயங்களில் இந்த கட்டுமானங்களை அழிப்பதற்காக தன்னும் இருக்கிறார். சரி, இப்ப அவ்வாறு தாக்கி இருந்தாலும் இப்ப என்னன்னு சொன்னால், இன்னொரு தகவல்களின் அடிப்படையில், அதாவது இன்னொரு படை அதிகாரி கூறுகிறார், அதாவது இந்த இஸ்பஹான் தளம் அதை ஏன் டொமஹாக் ஏவுகணை கொண்டு தாக்கினார்கள். இங்கு 2 ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று GBU-57, அது பங்கபர்ஸ்டர், முதல் 6 என்று கூறினார்கள், இப்போது 14 குண்டு என்று கூறுகிறார்கள். அதை தவிர 30 டொமஹாக் குரூஸ் மிசைல்ஸ் பாதித்திருக்கிறார்கள். அதனை நீர்மூழ்கி கப்பல் என்று ஏவியிருக்கிறார்கள். அதாவது ஃபேடோ தளத்துக்குத்தான் பங்கபர்ஸ்டரை பாவித்திருக்கிறார்கள். நட்டான்ஸ் மற்றது செஃபகன் போன்ற தளங்களுக்கு வந்து இந்த குரூஸ் ஏவுகணை பாவி. அப்ப அவர் கேட்ட கேள்வி என்றால், இந்த தளங்களுக்கு ஏன் இந்த ஏவுகணையை பாவித்தார்கள் என்றால், அந்த ஏவுகணையால் அந்த தளங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் நிலத்துக்கடியில் தான் முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. வெளியில் கட்டடங்கள் இருக்கின்றன, ஆனாலும் முக்கியமான கட்டமைப்புகள் நிலத்துக்கு கீழ் தான் இருக்கின்றன என்று கூறியிருக்கின்றனர். அற்றமே, அதாவது ஐக்கிய நாடு சபையும் ஒன்றை கூறுகிறது, இந்த தாக்குதலால் கதிர்வீச்சுக்கள் எதுவும் இல்லை. கதிர்வீச்சுக்கள் ஏற்பட்டால் தான் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கு. இல்லை என்று சொன்னால் அதனை கட்டி அமைத்து விடலாம். ஏனென்று சொன்னால், அது வெளிநாட்டு கான்ட்ராக்டரிடம் கொடுக்கும் போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு மின் நிலையம் வந்து கட்டுவதற்கு அவர்களுக்கு 1.2 பில்லியன் டாலர்கள் செலவாகியிருக்கின்றன. இப்ப ரஷ்யாவை தெரியும் உங்களுக்கு, புஷர் பகுதியில் ரஷ்யா ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறது. அது முன்னர் ஜெர்மன் பொறியியலாளர்களால் அதனை கட்டி கொண்டிருந்தார்கள். பின்னர் ஜெர்மனி வந்து ஈரானிலிருந்து வெளியேறியிருந்தது. அதற்கு பின்னர் ரஷ்யாவுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா என்ஜினியர்கள் டிசைன் வேற, ஜெர்மன் என்ஜினியர்கள் டிசைன் வேற. அப்ப ரஷ்யா என்ஜினியர்கள் இப்போது அதை முழுமையாக மறுசீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 பில்லியன் டாலர். உங்களுக்கு தெரியும், இப்ப 2 நாளைக்கு முதல் பூட்டினோட எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அந்த அணு சக்தி மின் நிலையத்தில் கிட்டத்தட்ட 200 ரஷ்ய அணு விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என்று பேசியிருந்தார். அமெரிக்காவின் தாக்குதலை நீங்கள் பாருங்கள், அந்த தளம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. அதை யாரும் கதைக்கக்கூடி இல்லை. அணுசக்தி நிலையத்தை தான் நீங்கள் தாக்க போறீர்கள் என்று சொன்னால், அதுவும் ஈரானில் கட்டப்படுகின்ற அணுசக்தி நிலையம் தான். அப்ப இதில் இருக்கின்ற அணு சக்தி ரொட்டுகளையோ அல்லது முக்கியமான பொருட்களையோ அங்கு கொண்டே வைத்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னும் போது, இது ஒரு என்ன சொல்றது, இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரை சிம்போலிக்கா தாக்கியதாகத்தான் கூறலாமே தவிர, இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்கான தாக்குதலாக தற்போது கொள்ள முடியாது. B2 விமானங்கள் தாக்குதலை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்ததாக ஈரானில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்துகின்ற போது பாதிப்புகள் நிகழ்வதையே அமெரிக்கா பெருமளவில் விரும்பும். அதனை இலக்கு வைத்து அந்த தாக்குதல்கள் திட்டமிடப்படும். அப்படி இருக்கின்ற போது இந்த விமானத்தினுடைய தாக்குதலின் பாதிப்பு என்பது பெருமளவில் இல்லை, ஒரு அடையாள தாக்குதலாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அந்த விமானத்தை பயன்படுத்தியதும் அதில் வீசப்பட்ட குண்டினுடைய பெருமதியும் வந்து பல லட்சங்களை தாண்டும் அல்லவா, பல மில்லியன்களை தாண்டும் அல்லவா. உண்மைதான். இப்ப இஸ்ரேலின்
போரே வந்து ஒரு நாளைக்கு இஸ்ரேலிய மக்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட $700 மில்லியன் செலவாகுவதாக நான் கூறவில்லை, இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன. அதுக்கு அவர்கள் கூறியது ஒன்றுதான், கடந்த வெள்ளிக்கிழமை 12 PAYK-3 என்ற ஏவுகணைகளை இஸ்ரேல் பயன்படுத்தியிருந்தது ஈரான் ஒரு பட்டா ஏவுகணையை முறியடிப்பதற்கு. ஒரு பட்டா ஏவுகணைக்கு எதிராக 12 ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் ஏவியது. ஆனால் 12ம் தோத்து விட்டன. 12ஆலும் அந்த ஃபட்டாவை விடுத்த முடியவில்லை. ஒரு PAYK-3 ரக ஏவுகணையின் விலை $12 மில்லியன். 12 ஏவுகணை $144 மில்லியன். ஆனால் ஒரு ஃபட்டா ஏவுகணையின் விலை $2 லட்சம். அப்ப தினமும் இந்த வகை ஏவுகணைகளுக்காக இஸ்ரேல் 100 தொடக்கம் $200 மில்லியன் செலவிடுகிறது. அதே போல டேவிட் ஸ்லிங், Arrow 2, Arrow 3 இது எல்லாம் மிகவும் செலவு மிக்கவை. அதில் ஏவப்படுகின்ற ஒரு மிசைல்ஸ் என்ற பெறுமதி $7 லட்சம் இருந்து $4 மில்லியன் வரையும் வரும். அது தரங்களை பொறுத்தது. அப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இரவுக்கு அவர்கள் செலவிடுகின்ற தொகை வந்து 700 மில்லியன். 700 மில்லியன் என்றால் 2 நாள்ல 1.2 பில்லியன், 1.4 பில்லியன். கிட்டத்தட்ட ஒரு B2 விமானத்தின் விலையே $10 பில்லியன். அப்ப என்னென்று சொன்னால் இந்த போர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு மிக்கதாகத்தான் இருக்கு. அப்ப அமெரிக்காவின் இந்த தாக்குதல் உண்மையில் என்று சொன்னால் இப்ப இந்த தாக்குதலை சேர்பியாவிலும் பயன்படுத்தியிருந்தார்கள். பொஸ்னியா செர்பியா போர் பயன்படுத்தினார், ஆப்கானிஸ்தானும் பயன்படுத்தியிருந்தார்கள். ஆப்கானிஸ்தான் போர் அதுதான் அமெரிக்காவுக்கு கூறப்பட்டது எல்லாம் செலவு மிக்க போர். ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியனை செலவழித்திருந்தார்கள். 2 ட்ரில்லியன் 20 வருடங்களில் என்ன சாதித்தார்கள் என்றால் 20 வருடங்கள் 2 ட்ரில்லியன், ஏராளமான லட்சக்கணக்கான உயிர்கள். அதன் விளைவு என்னவென்றால் தலிபான் அரசை மீண்டும் தலிபான் அரசை மாற்றி மீண்டும் தலிபான் அரசை கொண்டு வந்தார்கள். அவ்வளவு, அதுக்காக ஒன்றும் இல்லை. இடைக்கில் நடந்தது முழுக்க காசை கரியாக்கியது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு $37 ட்ரில்லியன் கடன், ஒரு பில்லியன் ஒரு மாதத்துக்கு வட்டி கட்டுகிறார்கள் என்றால் இதுதான். அமெரிக்க போர் முறைகள் இவ்வாறுதான் இருக்கின்றன. இப்ப சில போர் முறைகளில் என்னென்று சொன்னால் இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் கூட பல ஆளில்லாத தாக்குதல் ரஷ்யா மாஸ்கோ வரையும் போய் விழுந்து படிக்கின்றனர். அதுக்காக தாங்கள் மிகப்பெரிய செலவு மிக்க கருவிகளை கொண்டு வந்து தாக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் என்று ஒரு அனாலிசிஸ் செய்து விட்டு விடுவார்கள். சிலதுகளை நாங்கள் கடந்து போகத்தான் வேண்டும். அதே போலதான் இப்ப அமெரிக்காவின் தாக்குதலை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவின் தாக்குதல் ஒரு இஸ்ரேலுக்கான ஒரு ஆதரவான தாக்குதலாகத்தான் இருக்கிறது. நான் சொன்னேன் என்னென்றால் ஒரு ஹைபிரிட் போர் மாதிரிதான். இவர்கள் ஒரு அச்சம் இருக்கின்றது இவர்களுக்கு. முற்றுமுழுதாக போக இப்ப சரி அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை மட்டும் அழிக்க போகிறார்கள் அல்லது தாக்குதலுக்கு ரெடி என்று சொன்னால் தாக்கி விட்டு பேசாம போவார்கள் என்றால் நீ திருப்பி தாக்காதே என்று சொல்ல தேவையில்லை. திருப்பி தாக்குறாங்க, நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் இல்லை இப்போதைய நிலை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதலுக்கு முன்னர் கூட UAE-ல இருந்த தளமாக இருக்கலாம், ஈராக்கில் இருந்த சில தளங்களாக இருக்கலாம், ஜோர்டான்ல இருந்த தளங்கள் எல்லாத்தையும் அகற்றி இருந்தார்கள். என்றால் இது ஈரான் ஏவுகணை தாக்குதலை எல்லா தளங்களாலும் தடுக்க முடியாது என்பதால் பல தளங்களை அகற்றி குறைத்திருந்தார்கள். அடுத்ததாக என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தெலவி பகுதியில் விழுந்த ஏவுகணை. அந்த ஏவுகணை வந்து ஒரு செய்தியை கூறியிருந்தது, ஒரே ஒரு ஏவுகணை மிகப்பெரிய செய்தி. அந்த ஒரே ஒரு ஏவுகணை அமெரிக்காவின் ஒரு கேரியர் விமானம் தாங்கி கப்பலில் விழுமாக இருந்தால் கதை அதோட முடிஞ்ச நிலவர். அவ கடற்படையின் பலமும் இழக்கப்பட்டு விடும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை பொறுத்தவரையில் ஈரான் இன்னும் முழுமையான அளவு அதை பயன்படுத்தவில்லை. அப்ப அதை பயன்படுத்தினால் அதன் செலவுகளும் மிக மிக அதிகமாகத்தான் இருக்கும். இந்த போரை இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் தொடர முடியாது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில் தாங்கள் இதனை முற்றாக அழித்து விட்டதாக கூறி, சரி நாங்கள் அழித்து விட்டோம், இனி ஈரானால் அணு ஆயுதத்தை செய்ய முடியாது, சரி இத்துடன் நிறுத்தி விடுவோம் அல்லது பேச்சுவார்த்தைக்கு போவோம், ஏதோ ஒரு பின்னணியுடன் தான் அதனை செய்கிறார்களே தவிர இப்ப முதலில் ரெஜிம் சேஞ்ச் என்றார்கள், இப்போது அதை கூட பெருசாக பேசுவதாக இல்லை. இப்ப உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அமெரிக்க அதிபர் ஒன்றை கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், அதாவது ஈரான் ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து அயத்தல்லா அலி கமேனி, அவர் வந்து எங்கு மறைந்திருக்கிறார் என்று தெரியும், அவரை நாங்கள் படுகொலை செய்வது இயலாத காரியம் இல்லை என்று. அதே போல இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது தெலவி பகுதியில் விழுந்த ஏவுகணைக்கு பிறகு கூறுகின்றார், கமானி வந்து இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது,
அவரை நாங்கள் வைத்திருக்க போவதில்லை என்று. இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலாக கமானி ஒன்று கூறியது ஒன்றுதான். அதாவது, எனது உயிருக்கு எந்த பெறுமதியும் இல்லை, இந்த வயதான உடலுக்கும் எந்த பெறுமதியும் இல்லை. 11 வயதிலிருந்து இந்த போராட்டத்துக்குள் இருக்கிற நான், ஒரு போராட்டத்தின் இலட்சியத்தோட நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற நான் ஒரு வழிப்போக்கு எனக்கு சமம், அவ்வளவுதான். அப்ப இதுல நீங்கள் அவரை கொண்டாலும் ஒன்றுதான், கொல்லாது விட்டாலும் ஒன்றால் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போவதில்லை. இப்ப இதுல என்னென்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு இது ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைதான். என்னன்னு சொன்னால் அவங்களோட இறமை. இப்ப ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெடிடேவ் அவர் ஒன்றை கூறியிருந்தார். ஓகே, ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது, ஈரான் அணு ஆயுத நிலைகளை ஐநாவை அவனுமதிக்க வேண்டும். ஏன் இஸ்ரேலுக்கு நீங்கள் இது இல்லை? இஸ்ரேலுடன் ஒரு ஒப்பந்தம் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது, இஸ்ரேல் அணு சக்தி உலையை பாவிக்க முடியாது, இஸ்ரேலில் இருக்கின்ற அணுசக்தி உலைகளை ஐநா கண்காணிப்பாளர்கள் பார்வையிட வேண்டும். ஏன் அப்படி ஒரு சட்டத்தை இங்கு கொண்டு வர இயலாது என்றுதான் அவர் கேட்டிருந்தார். இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், முழுதாக ஒரு பொருளாதாரம் சார்ந்தது. இப்ப வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருக்கிறது, ஈரானுக்கு விழுகின்ற அடி சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. என்னென்று சொன்னால், ஹோர்முஸ் பகுதியின் ஊடாகத்தான் சீனாவின் பொருளாதாரத்துக்கு தேவையான அரைவாசிக்கு மேற்பட்ட எரிபொருட்கள் செல்கின்றன. அதை ஈரான் மூடுமாக இருந்தால் அதில் சீனாவின் பொருளாதாரம் பெருமளவில் அடிபட்டு போகும். அது சீனாவுக்கு தெரியும். எனவேதான் சீனா ரஷ்யாவுக்கு ஊடாக சைபீரியன் பைப்லைன் என்று சொல்றது, அந்த ஒரு பைப்லைனை இப்போ திறந்து விட்டார். எத்தனையோ பில்லியன் கியூபிக் எரிவாயு அங்கிருந்து நேரடியாக சீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு ஏற்படுத்தி விட்டார். அவங்களுக்கு தெரியும் ஒரு மாற்று வழி வேண்டும். இருந்தாலும் இது சீனாவின் பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதி. இந்த அமெரிக்கா தாக்கிய பிற்பாடு ஒன்றை கூறியிருந்தார்கள், ஈரான் உடனடியாக ஹோர்முஸ் அந்த நீரிணையை மூடும் என்று. ஆனால் இன்று வரை ஈரான் மூடவில்லை. அதற்கு ஒரு காரணியாக சீனாவும் இருக்கலாம். ஏனென்றால் அதில் சீனாவும் பாதிக்கப்படும் என்று சொன்னால் ஈரான் அதனை செய்யாது. அப்ப ஈரானுக்கு பொறுத்தவரையில் ஈரான் படைத்துறை ஆய்வாளர்கள் கூறியது ஒன்றுதான், நீ அமெரிக்கா உங்கள் மீது தாக்குதல் எவ்வளவு நடத்தினாலும் அதை விட்டு நீங்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேலை மூர்க்கமாக தாக்குங்கள். நீங்கள் இவன் தாக்குவதும் போது அதை திருப்பி இஸ்ரேலுக்கு கொடுங்கள் என்றதுதான் அவர்களின் வியூகமாக இருக்க. போரில் பல வியூகங்கள் இருக்கின்றன. அதை நான் பார்க்கக்கூடிய இருந்தது. அதாவது நீங்கள் கூறிய அது அமெரிக்கா 14 GBU 57 ரக குண்டுகளையும் 30 டொமஹாக் ஏவுகணையும் ஏவியிருந்தது. அதே 30 குரூஸ் ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. அதாவது அமெரிக்கா 30 ஏவுகணைகளை ஈரான் மீது ஏவுகின்ற அதே சமயம் ஈரான் 30 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறது. எங்கே என்று சொன்னால், ஹைஃபா துறைமுகம், டெலவீவ் பகுதி, இஸ்ரேலின் பயாலஜிக்கல் வெப்பன் ரிசர்ச் லேப் என்று சொல்றோம். பயாலஜிக்கல் லேப் என்று சொல்கிறார்கள். உயிரியல் லேப் ஆய்வு கூடம். அது சிலவரை உயிரியல் ஆயுதங்களுக்கும் பயன்படுத்துவார். அப்ப அந்த போரியல் உத்தியில் இப்ப நாங்கள் இப்போது அல் ஜசீராவை பார்த்தீங்க சொன்னாலும் பல ஊடகங்கள் என்ன போடுகிறது என்று சொன்னால், அடுத்தது அமெரிக்கா தாக்கி விட்டது, ஈரான் என்ன செய்ய போகிறது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்று போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த போரில் எதிரி நினைக்கிற மாதிரி எதிரி நிகழ்ச்சி நிரலுக்கு மற்றவர் போவது கிடையாது. தனது நிகழ்ச்சி நிரலின்படிதான் இந்த போர் நடக்கும். நீங்கள் கூறுகின்ற இதே காரணங்களோடு இன்னும் சில தெளிவுபடுத்தல்கள் வேண்டி இருக்கின்றது இந்த தாக்குதல் வியூகங்கள் தொடர்பில். இப்போது பார்க்கின்ற போது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று தாக்குதலில் ஒரு வகையில் அந்த தாக்குதல் உண்மை என்கின்றதா அல்லது தாக்குதலில் பாதிப்பு என்பதை கடந்து அமெரிக்காவின் B-2 போர் விமானங்களை பயன்படுத்தி 13,600 கிலோ எடையுள்ள GBU 57 AB தாக்குதல் பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் வெடிப்பதற்கு முன்பு 200 அடி வரை சென்று ஊடுருவி வெடிக்கும் வல்லமை இந்த குண்டுக்கு இருக்கின்றது. அப்படித்தான் இந்த யுரேனியம் செறிவூட்டும் தளத்தை அமெரிக்கா இலக்கு வைத்ததாக கூறப்படுகிறது. நீங்கள் கூறியது போன்று அது ஒரு வெற்று இடமாக இருந்திருந்தாலும் கூட இந்த தாக்குதல் பாதிப்பு அல்லது இந்த தாக்குதலின் தன்மை நிலத்துக்கடியில் எவ்வகையான அடுத்த கட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த இடத்தில் யுரேனியம் செறிவூட்டல் மையம் இல்லாது விட்டாலும் அதனை அண்மித்த பகுதிகளில் இந்த தாக்குதலின் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. உண்மைதான். வெடிகுண்டு உங்களுக்கு தெரியும், வெடிகுண்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5,000
பவுண்ட் 5000 ராத்தல் வெடிமருந்து வெடிக்கும் என்று சொன்னால் அதன் பாதிப்பு இவ்வளவு அதிர்வுகளை ஏற்படுத்தும். நிலத்துக்கு கீழ் இருக்கின்ற கட்டிடங்கள் விரிசல்கள் ஏற்படும். அது தொடர்ந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை வரும். அவ்வாறுதான் அதில் இப்ப முற்றுமுழுதாக அது பாதிக்கப்படும் என்று பாதிப்பில்லை என்று கூற முடியாது. அடுத்தது விழுந்த பகுதி உண்மையில் சட்டிலை படங்களால் தான் காட்டியிருந்தார்கள். இதற்கு முன்னல் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ரஃபேல் குரோசி ஒன்றை கூறியிருந்தார். தாங்கள் ஆய்வு செய்கிற சமயம் சில இடங்களுக்கு ஈரான் தங்களை அனுமதிக்கவில்லை என்று. அப்ப உண்மையில் இந்த இடங்கள் தாக்கப்பட்ட இடங்கள் மேலே இருந்துதான் பார்க்கலாம், நிலத்துக்கு கீழ் தான் இருக்கின்றன. உண்மையில் அதுக்கு நேர்தான் விழுந்ததா அல்லது மாறி விழுந்ததா அதுவும் தெரியாது. அல்லது ஈரானும் ஒருவரையும் அனுமதிக்கவும் இல்லை, அந்த இடங்களை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கவும் இல்லை. ஈரான் சொல்கின்ற கதைகளையும் சேட்டலைட் புகைப்படங்களையும் வைத்துத்தான் இதனை பார்க்க முடியும். சேட்டலைட் புகைப்படங்களை பொறுத்தவரையில் சில சமயங்களில் உண்மைக்கும் டம்மிக்கும் அதனால் வித்தியாசத்தை அதனால் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து எடுக்கப்படுகின்ற படங்கள், ரெசல்யூஷன், அதுல பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்ப அதுவும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 9வது நாளை நெருங்கிவிட்டது இந்த போர். 9 நாட்களில் இஸ்ரேல் கூறியது எத்தனையோ ஈரான் ஏவுகணை லோஞ்சர்கள் 3 அழித்து விட்டோம், 120 லோஞ்சர்களை அழித்து விட்டோம் என்றெல்லாம் கூறினார். ஆனால் இப்போதும் சரமாரியாக இஸ்ரேல் மீது வந்து விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப அழிக்கப்பட்ட லோஞ்சர்கள் என்றால் என்ன? ஒன்று டம்மியானதா, போலியானதா, டீகோயா, எதுவும் தெரியாது யாருக்கும். அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கின்றது. உள்ளுக்குள் மொசாட் படையினர் புகுந்திருந்தாலும் 1300 பேர் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஒரு நாட்டின் இன்டர்நெட்டை முற்றாக நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்னால் மொசாட் உளவாளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஸ்டார்லிங் போன்ற தனிப்பட்ட செய்மதி தொடர்பாளர்களை வைத்துத்தான் தாங்கள் தொடர்பாளர்களை மேற்கொண்டிருந்தார். அது இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். அவ்வாறு கண்டுபிடித்துத்தான் பலரை கையகப்படுத்தி பலரை பிடித்திருக்கிறார்கள் என்று பலரை கைது செய்திருக்கிறார்கள். ஈரானும் இயலுமானவரை தனது தொழில்நுட்பத்தில் சிலது ஃபெயிலியராக இருக்கலாம், எல்லாம் சக்சஸ் ஆக வராது. இயலுமானவரை தன்னை காத்துக்கொள்ளத்தான் முற்படுகிறது. அமெரிக்காவின் ஆயுதங்களையோ இஸ்ரேலின் ஆயுதங்களையோ குறைத்து மதிப்பிட முடியாது, அதன் தாக்கங்களும் அதிகம். ஆனால் அதே நேரம் ஈரான் ஆயுதங்களையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதுதான் பிரச்சனை. என்னவென்று சொன்னால் தற்போது உலக ஒழுங்கு மாறிவிட்டது. முன்னைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் உலகம் கொந்தளிக்கும், இஸ்ரேலின் கொடிகள் எங்கும் பறக்கும், கூட்டணி சேர்வார்கள், தடைகள் பறக்கும், தாக்குதல்கள் விரிவடையும். ஆனால் இப்போது டெலவி பகுதியில் விழுந்து அந்த மக்கள், இஸ்ரேலிய மக்கள் சைப்ரஸுக்கு தப்பியோடி ஜோர்டான் போர்டர்ல வந்து தப்பியோட காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் கூட உலகம் அமைதியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. அவர் எல்லோருக்கும் நாங்கள் தெரியாமல் ஒரு மாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கிறோம். உலகம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. முன்னைய போல யூதர்கள் என்றால் அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற பேச்சுக்கள் எல்லாம் மெல்ல மெல்ல இல்லாமல் போய்கொண்டு வருகிறது. இதை நான் சொல்லவில்லை, தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் என்ற கருத்து அதுதான். நீங்கள் இந்த இப்போது நடக்கிற சம்பவங்களை விட்டு பாருங்கள். இதே சம்பவங்கள் 10-20 வருடத்துக்கு முன்னர் நடந்ததை முட்டு பாருங்கள். அப்போது இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதல் என்னும் போது கூட்டணி சேர்வார்கள், உலகம் கொந்தளிக்கும், இஸ்ரேலிய கொடிகள் எல்லாடமும் தூக்கி இஸ்ரேலிய கொடிகளை மேலே கட்டுவார்கள், பறக்க விடுவார்கள். ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. ஈரான் மூர்க்கமாகத்தான் தாக்குகிறது. இதில் எந்த தரப்பின் ஆயுதங்களையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அது பயன்படுத்தப்படுகின்ற முறை, அதில் ஏனைய தரப்புகள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு முறை. இப்ப நான் கூறினேன், இந்த அமெரிக்காவின் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னர் வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை சொல்லிவிட்டது 48 மணி நேரத்துக்கு அமெரிக்கா தாக்க போகிறது. இந்த தாக்குதல் நடக்கும் என்று ஈரானுக்கு எப்பவே என்று தெரியும். அதாவது ஹமாஸ் தாக்கிய பிற்பாடு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தாக்கியது, காசாவை தாக்கியது, ஹிஸ்புல்லாக்களை தாக்கியது, சிரியாவை வீழ்த்தியது, ஏமன் மீது தாக்குதல் நடத்தியது. அப்ப ஒரு சிறிய குழந்தைக்கும் தெரியும் அடுத்தது யார் என்று. வரிசையாக வீழ்த்தப்பட்டு கொண்டு வருகிற அதே சமயம் ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும் அடுத்தது யார் என்று. அப்போ தாக்க போகிறார்கள் என்னும் போது அதற்கான ஆயுதங்களை அவர்கள் செய்தவர்களாகத்தான் இருப்பார். இதைத்தான் ஒரு படை அதிகாரி, ஈரான் படை அதிகாரி ஒருவர் கூறினார். முதல் நாள் தாக்குதல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. முதல் நாள் தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதிலிருந்து மீளுவது கடினம் என்று உலகமே யோசித்தது. ஈரான் எவ்வாறு மீண்டது என்றால், என்கிற படை கட்டமைப்புகளில் 8 அடுக்குகள் அல்லது 7 அடுக்குகள் இருக்கும். 1வது அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு. முதலாவது அடுக்கு
நீங்கள் கூண்டோடு அழித்தா 2வது அடுக்கு அந்த இடத்துக்கு வேற 2வது இடத்தை 3வது நிரப்பு. அதுதான் அதில் தாங்கள் மீண்டும் அடுத்ததாக இந்த புலனாய்வுத்துறை, அதாவது தாங்கள் வான்படை வான் எதிர்ப்பு கட்டமைப்பு சீர்குலைக்கப்பட்டாலும் 48 மணி நேரத்துக்கு அதையும் மறுசீரமைத்து புலனாய்வுத்துறை மொசாட் உளவாளிகள் என்ற நடவடிக்கையையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம். 3வதாக சொன்னார், நாங்கள் இஸ்ரேலின் வான் எதிர்ப்பு, அதாவது அயன்டோ, இஸ்ரேலின் ஆயுதங்கள், அமெரிக்காவின் விமானங்கள், அமெரிக்காண்ட குண்டுகள், இவையெல்லாம் எவ்வாறு வேலை செய்கின்றன, எவ்வளவு தாக்கமுடையது, அதன் தாக்கத்தை எவ்வாறு தடுக்கலாம், அதிலிருந்து பாதுகாப்பப்படி, இதைத்தான் இவ்வளவு காலமும் நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். அதுங்களை பல்கலைக்கழகம், அதாவது இராணுவ கல்லூரிகளில் இவைதான் எங்களுக்கான பாடம். அப்ப நீங்கள் கூறியது போல தாக்கம் விளைவுகள் என்பது அது அந்தந்த நாடுகளின் வல்லமையை பொறுத்து. இப்போது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதே கால பகுதியில் ஈரானுடைய அணுசக்தி மையங்களை அமெரிக்கா அதிரடியாக தாக்கி அளித்திருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் போர் இப்போதுதான் தொடங்குகிறது என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு வலுவான தாக்குதலை நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையில் கடந்த நாட்களில், கடந்த 2 வாரங்களில் இடம்பெற்ற தாக்குதலோடு ஒப்பிடுகையில் அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் என்பது ஒரு வலுவான தாக்குதலாக பார்க்கலாமா அல்லது அடையாள தாக்குதலாக பார்க்கலாமா? இப்போது ஈரான் நாங்கள் யோசிப்போம், ஈரான் முழுமையாக அல்லது ஈரான் பகுதியாக அழிந்து விட்டது என்று பார்ப்போம். ஏனென்றால் ஈரான் இஸ்ரேலுக்கும் ஈரானையும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் சனத்தொகையில் கூட 10 மடங்கு வித்தியாசம். நாட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேலும் பல மடங்கு வித்தியாசம். சரி, ஈரான் அரைவாசி அழிந்தது என்று வச்சாலும் இஸ்ரேல் முழுமையாக அழிந்துவிடும். போற போக்கை பார்த்தால் அப்படித்தான் இருக்கின்றது. என்றால் ஒரே ஒரு குண்டு 3000 கிலோ எடை கொண்ட ஒரு போகெட் விழுந்ததுதான் டெல் அவீவ் பகுதியின் பங்கு சந்தையாக இருக்கலாம், அழைப்புகளை பார்க்கலாம். இப்ப இஸ்ரேலின் படை அதிகாரி கூட ஒன்றை கூறியிருக்கிறார், ஈரான் தாக்குதல்கள் மிகவும் திட்டமிட்ட முறையில் மக்களின் இழப்புகளை குறைப்பதாக தான் டிசைன் பண்ணி அடிக்கிறார்கள் என்று அதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார். இப்ப மைக்ரோசாப்ட் நிறுவனத்துக்கு தலைமை, அதாவது பிராந்திய தலைமையகம் ஒன்று உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை அளிக்கப்பட்டது. அது எப்போது அந்த ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கிறது என்று சொன்னால் அதிகாலை 5 மணி. அதாவது அந்த நிறுவனம் திறக்கப்பட்டு அங்கு பணியாளர்கள் வேலைக்கு வருவதற்கு முன்னர் தான் விழுந்திருக்கிறது. அதாவது அந்த மக்களின் இழப்பை குறைப்பதற்கு அதை யூனிட் 5001 என்று சொல்றது. அதைத்தான் அந்த தலைவர் கூறினார், அதை எப்படி டிசைன் பண்ணி அளித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இதில் தாக்குதல்கள் நீங்கள் கூறியது போல இது சிம்போலிக்கா ஒரு அடையாள தாக்குதலா இல்லை உண்மையில் வலிவான தாக்குதலா என்றால், இந்த தடவை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தாக்குதல் உயிரியல் ஆய்வு மையமாக இருக்கலாம், அல்லது டெல் அவீவ் பகுதியாக இருக்கலாம், ஹைஃபா பகுதியாக இருக்கலாம், அதை கடுமையாக சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தொனியில் தான் அடித்திருக்கிறது ஈரான். காசா மக்களை பொறுத்தவரையில் கூடாரங்களுக்கு தான் வாழ்கிறார்கள், உணவில்லாமல் இருக்கிறார்கள். இஸ்ரேலிய மக்களும் அவ்வாறு வாழ்ந்து விடுவார்களா என்றால் பிரச்சனை. 1948ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் ஒரு ராஜபோக வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். அதாவது வெந்நீரில் குளிப்பது, ஏர் கண்டிஷனில் தான் தூங்குவது, சொகுசான வாழ்க்கை. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போகும்போதும் ஒரு கோட் கொமாண்டோ அல்லது M16 அவர்களின் தோள்களில் இருக்கும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர் ஸ்டைலாகத்தான் போட்டுக்கொண்டு போவார்கள். இன்று இல்லை. இன்று கார் கூடாரங்களில், கார் தரிப்பிடங்களில் படுக்க வேண்டும், வீதியோரங்களில் படுக்க வேண்டும், நிலத்தடிகளில் படுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நெருக்கப்பட்டுத்தான் படுக்க வேண்டும் என்ற நிலைதான் அவர்களுக்கு இருக்கின்றது. அது எவ்வளவு நாள், இது ஒரு அரசியல் ரீதியாக இது எவ்வளவு நாளைக்கு அவர்களால் தாக்கு பிடிக்க முடியும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். எனவேதான் கிட்டத்தட்ட 30,000 பேர் சைப்ரஸுக்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் பிரான்சுக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் எகிப்தின் எல்லைகளில் போய் நிற்கிறார்கள் கதவை திறக்கும்படி. அப்ப என்னென்று சொன்னால் இன்று முன்னும், அதாவது இந்த ஒரு வலியை தேசிய தலைவர் கூறுவது போலதான், அதாவது வலியை தந்தவனுக்கு வலியை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று. அதே போலதான் இதை சந்தோஷமாக கூறவில்லை. ஏனென்றால் வலி என்றது எல்லோருக்கும் ஒன்றுதான். அது என்ன, ஆனால் இதுவரை காலமும் இவ்வாறானதை அவர்கள் பார்க்கவில்லை. சில இடங்களில் ஒரு இடத்தை அவர்கள் கூறினார்கள், இந்த இடத்துல பேரை மறந்து விட்டேன். அந்த இடத்தில் 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் ஏவுகணை விழுந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மேற்குலக ஊடகங்கள் கூறுகின்றன, ஈரான் வான்பரப்பை இஸ்ரேல் ஆள்கிறது என்று சொல்லி. ஓகே, உங்களோட வான்பரப்பை உங்களால் ஆள முடிகிறதா? இல்லை. எந்த இடத்துக்கு அடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். புட்டின் ஒரு சொன்னார் நேட்டோவுக்கு, ஒரே ஒரு சவால் விட்டார் நேட்டோவுக்கு கடந்த வருடம். நீங்கள்
உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணையையும் கொண்டு வந்து யுக்ரைன் தலைநகரத்தில் அடுக்குங்கள், அடுக்கி போட்டு சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு நான் ஒரு அடிக்கணும் ஏவுகணை என்று. நான் அடிக்கிறேன், நீங்கள் தடுத்து பாருங்க. ஒருத்தரும் அதுக்கு இங்கത്തെ பத்திரிகைகள் எல்லாம் அதை போட்டிருந்தாங்க. பிரித்தானியா பத்திரிகை என்ற ஹெட்லைன் அதுதான். ஒருத்தரும் அதுக்கு ஒன்றும் போடவில்லை, நேட்டோவும் போகவில்லை, ஒருத்தரும் போகவில்லை. ரஷ்யாவோட வான்பிறப்பு கூட சில சமயங்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாடில் இல்லை. ஏனென்றால் கெரில்லா தாக்குதல், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் என்று மொஸ்கோவின் பார்லிமெண்ட் மேலே விழுந்திருக்கின்றது. இப்ப யாரும் இப்ப மாறுதட்ட முடியாத ஒரு போர் சூழல் மாறிவிட்டது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைதான். அப்ப இஸ்ரேலாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் தற்போதைய ரியாலிட்டியை அவர்கள் உணர வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த உலக ஒழுங்கு மாற்றமடைந்திருப்பதாக நாங்கள் கூறுவோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இஸ்ரேல் ஈரான் இடையில் இடம்பெற்று வருகின்ற யுத்தத்தினுடைய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய B-2 விமானங்களின் தாக்குதல் பின்னணியும் அதன் பின்னர் எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையும் ஈரான் இஸ்ரேலை இலக்கு வைப்பதிலிருந்து மாறவில்லை, அதனுடைய கோணங்கள் அல்லது இலக்குகள் எப்படி திட்டமிடப்படுகின்றன என்கின்ற பல முக்கியமான இராணுவ விவகாரங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.